ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டு சேரீக்கு எப்படி குஞ்சம் கட்டுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், முதல்ல பட்டு சேரீயை நல்லா விரித்து போட்டுக்கிட்டு ஒரு வெயிட் அது மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எளிமையாக வேலை செய்கிறதுக்காக அந்த வெயிட் வச்சுக்குவோம். ஒரு புக்கோ இல்லை கல்லோ எதுனா ஒன்று வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்தது சைடில் அந்த கரை பகுதியில் கொஞ்சமாக லைட்டாக சிசரில் கட் பண்ணி விட்டுக்கிட்டு ஒவ்வொரு லேயராக இழுத்தோம்னா அந்த நூலானது நமக்கு வெளியே வந்துடுங்க. இதே போல் ஒரு அரை ஜான் அளவுக்கு நம்ம இந்த நூலெல்லாம் எடுத்துக்கிட்டு அது ஒரு ஓரமாக வச்சுட்டு என்ன பண்ணோம் பாருங்கள், எப்படி வாரிட்டு என்ன பண்ணோம், அந்த நூல் 1 by 1 நம்ம எடுத்துகிட்டே வருவோங்க. எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு அரை ஜான் அளவுக்கு அந்த நூல்லாம் இருந்துச்சுன்னா போதுங்க. முடிச்சு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். முடிச்சு போடுறதுக்கு வசதியாக இருக்கிற அளவுக்கு நம்ம அந்த நூலெல்லாம் நம்ம எடுத்துப்போம். இதுபோல் நம்ம வீட்டில் ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சுக்கலாம். இதுக்காக அதிகமாக மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த நூல் எவ்வளோ ஈஸியாக பிரிக்க வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அந்த கரை பகுதி மட்டும் கொஞ்சம் லைட்டாக கீறி விட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியாக அந்த நூலானது எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போது எடுத்தாயிடுச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம எப்படி அதுக்கு குஞ்சம் கட்டலான்னு பார்க்கலாங்க. இப்போ தறி மேலேயே இந்த சேலை இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம குஞ்சம் கட்டிடலாம். இப்போ வெளியே கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சேரீக்கெலாம் கொஞ்சம் கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தறி மேலேனா அது வெயிட்டு இழுக்கிறதுக்கும் நம்ம முடிச்சு போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வெயிட் அது மேலே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நூல் எடுத்து நம்ம முடிச்சு போடணும். பாருங்கள், இப்போது கரை பகுதியில் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டு அதை 3 பகுதியாக பிரிச்சுக்கலாங்க. 3 பகுதியில் முதல் பகுதியும் 3ஆம் பகுதியும் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், அது இப்படி போல் உருட்டி என்ன பண்ணலாம், அப்படியே விரலில் வச்சு முடிச்சு போட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்க. இப்போ தெரியுதுங்களா எப்படி முடிச்சு போடுறேன்னு? அந்த நூலை 2 நூலையும் சேர்த்து, முதல் நூலையும் 3ஆவது நூலையும் சேர்த்து என்ன பண்ணலாம், உருட்டி இது போல் நம்ம முடிச்சு போட்டுடலாங்க. மறுபடியும் அடுத்த பார்ட் எடுப்போம். அடுத்த பார்ட்டும் அதே போல் 3ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ 3ஆக பிரிச்சுக்கிட்டு முதல் நூலையும் 3ஆவது நூலையும் சேர்த்து முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய நூல் முன்னாடி விட்ட 2ஆவது நூலையும் 2த்தையும் சேர்த்து அது நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டோம்னா இது போல் ஜிக்ஜாக்காக முடிச்சு போட்டு வந்தோம்னா நமக்கு பட்டு சாரிக்கு உரிய குஞ்சம் போடுறது தயாராகிடுங்க. ரொம்ப எளிமையான முறை தான் இது. பேசிக் மெத்தட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது 2வது மெத்தட்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் டைரெக்டாக எடுத்து ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்து அப்படியே டைரெக்டாக முடிச்சு போட்டே வந்துடலாம். இது 2வது மெத்தடுன்னு சொல்லலாம். ஏன்னா 3 பாகமாக பிரித்து அதை முடிச்சு போடுறது தாங்க வேலை, வேறு ஒன்றும் இல்லை. பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த பட்டு சாரி. உங்கள்கிட்ட உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களும் கேட்கலாம், எப்படி இது போல் குஞ்சம் கட்டினாங்கன்னு. கட்டித்தரேன்னு சொன்னாங்களும் ஓகே. பாருங்கள், நீங்களே எளிமையான முறையில் இந்த குஞ்சம் எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். நீங்களே வீட்டில் இருந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு ஓனி கூட எடுத்துங்க, அதை பிரிச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி முடிச்சு போடுறதுன்னு சொல்லிட்டு. அதில் பல டிசைன்ஸ்லேயும் நீங்களாம் போட்டு பார்க்கலாங்க. இப்போ ஒரு முடிச்சா போட்டாச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட பாகம் எடுத்துக்கலாங்க. அந்த பாகம் எடுத்துக்கிட்டு அதை 3ஆக நம்ம டிவைட் பண்ணுறது தான் வேலை, வேறு ஒன்றும் இல்லை. இது சிக்கு போட்டுக்கும் அடிக்கடிக்க, அதனால் கொஞ்சம் வாரி விட்டுட்டு நம்ம இந்த முடிச்சு போட்டுக்கலாங்க. வாரியாச்சு. இப்போது ஒரு பாகம் எடுத்தாச்சு. அதை 3ஆக டிவைட் பண்ணி நடுவில் இருக்கிறத விட்டுட்டு 1ஆம் பகுதியும் 3ஆம் பகுதியும் சேர்த்து நம்ம இப்போ முடிச்சு போடுறோம். சுருட்டி போட்டோம்னா தாங்க நமக்கு முடி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே போட்டோம்னா சில நூல்கள்லாம் நின்றுடும். அதனால் அந்த 1ஆம் பாகமும் 3ஆம் பாகம் சேர்த்து நல்லா உருட்டிக்கிட்டு கை விரலில் சேர்த்துட்டு நம்ம முடிச்சு போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இது போல் எல்லா பட்டு சாரிகளும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.
ஒரு சும்மா இருக்கிற நேரத்தில் இது சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்மளே ஓரம் அடித்தோம்னா ஒரு மாதிரி அசிங்கமாக மொட்டையாக தெரியும். அதனால் இது போல் ஒரு குஞ்சம் கட்டுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதுன்னா வாங்கிட்டு வர பட்டு சேரீயில் நம்மளே வீட்டில் வச்சு போட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். எளிமையான முறையில் ரொம்ப ஈஸியாக வாரியாச்சு. வாரிட்டு இப்போ அதை பிரிச்சுக்கலாங்க. எப்படி பிரிக்கிறோம் பாருங்கள். அது 3 பாகமாக பிரிச்சுக்கலாம். இப்போது 1ஆவதும் 3ஆவதும் சேர்த்து நம்ம உருட்டிக்கலாங்க. உருட்டிக்கிட்டு விரலில் வச்சு முடிச்சு போடலாங்க. சுற்றி ரோல் பண்ணி அப்படி முடிச்சு போட்டோம்னா நமக்கு நாட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க. பெரும்பாலான சேரீ வந்து வீட்டில் நானே தாங்க எல்லா சேரீக்கும் போட்டுக்குவேன். பாருங்கள், இப்போது 2வது இடத்துல விடுத்த அந்த நூலையும் இந்த பக்கம் விட்ட நூலையும் சேர்த்து நம்ம அதையும் சேர்த்து முடிச்சு போட்டுக்குவோம். இப்போ இது ஒரு மாடலுங்க. இந்த மெத்தட்லேயும் நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா இந்த வேலை ரொம்ப அழகாக வரும். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சுருட்டி அப்படி ஒரு முடி போட்டுட்டோம்னா நமக்கு அந்த நாட் ரெடி. இந்த குஞ்சம் கட்டுறதுலாம் இந்த காஞ்சிபுரம் பட்டு சாரினாவே நமக்கு நினைக்கு வருது இந்த குஞ்சம் போட்டு வரக்கூடிய இந்த பட்டு சாரீஸ் தாங்க. அவங்க தறியில் வந்து ரொம்ப சுலபமாக போட்டுருவாங்க. நம்ம வந்து கடையில் எடுக்கக்கூடிய சேரீலாம் இது போல் வச்சு ஒரு தலகாணி மேலே வச்சு அந்த சேரீயை நம்ம கைவாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சு நம்ம அதை முடிச்சு போடலாம். பாருங்கள், பொறுமையாக இதில் பொறுமையை கடைப்பிடிக்கிறது தாங்க ரொம்ப அவசியம். பொறுமையாக எடுத்து அந்த நூலை பிரிக்கிறதும் பொறுமையாக செய்யணும். இல்லைன்னா சிக்கு போட்டுக்கிச்சுன்னா வந்து நூல்லாம் பிஞ்சு போயிடுங்க. அப்புறம் பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். ஒரு லேயர் எடுத்திங்கனாவே அது லேயராக அப்படியே வரும். அதை அழகாக எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அழகாக எடுத்துகிட்டு வந்தோம்னா இது போல் நம்ம நீட்டாக ஒரு அரை ஜான் அளவுக்கு நம்ம எடுத்தோம்னா போதுங்க. நம்ம முடிச்சு போட்டுன்னு வந்துடலாம். ஸோ வீட்டில் நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து செய்கிறது தாங்க. நான் போய்ட்டு இதுக்காக மெனக்கிட்டு கிளாஸ்க்கெலாம் நான் எதுக்கும் போகல. வீட்டிலே கண் பார்த்தா கை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஏதாவது ஒன்று பார்த்தேன்னா அதை உடனே செய்து பார்க்கணுன்னு என்னுடைய எண்ணத்தில் தோணும். அதை உடனே செய்து பார்ப்பேன். அதுவும் கரெக்டாக வந்துடுங்க. பாருங்கள், நாட் போட்டு முடிச்சாச்சு. இதே போல் அந்த சேரீ முழுக்க நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா இது நாட் போடுறதுன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும். அந்த நூல் எடுக்கிறது தாங்க ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆகும். அது பொறுமையாக எடுக்கணும். நாட்டு வந்து ஈஸியாக போட்டு வந்துடலாம். முடிச்சு போடுறது தானே வேலை. பாருங்கள், இப்போ முடிச்சு போட்டு இந்த சேரீ எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே போல் செய்து அசத்துக்குங்க. உங்கள் சேலைகளுக்கு நீங்களே கொஞ்சம் கட்டுங்க. ஆல் த பெஸ்ட். வாழ்த்துக்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். என்னுடைய வீடியோக்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. இன்னும் இது போல் விஷயங்கள் நிறைய நான் உங்களுக்கு கொண்டு வந்து தருவேன். நீங்களும் செய்து அசத்துங்க. நாட்டு எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள். நன்றிங்க, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.